சார் அரசியலுக்கு எதுவுமே இலவா கிடையாது சார். அவர் சினிமாவில் மட்டும் ஈஸியாக வந்துட்டார். முதன்முறையாக அவர் வந்து அவங்களுடைய தந்தையார் வந்து அவரை வச்சு படம் எடுத்தார். கிட்டத்தட்ட 6-7 படங்கள் சொந்த படமாகவே எடுத்தார். அன்றைக்கு இதே விஜயை பற்றி இதே பத்திரிகைகள் பெரிய பெரிய பத்திரிகைகள்லாம் எந்த அளவுக்கு அவளை அவமானப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்கிறது வரலாறு அது இருக்குது. இன்னமும் அந்தந்த ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய இது இருக்குது. அவரை அட்டை படத்தில் கூட போட மறுத்த மிகப்பெரிய பத்திரிகைகள்லாம் இருக்காங்க. அட்டை படத்தில் விஜயோட படத்தை போட மறுத்தவங்களாம் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு அவங்களே விஜய் ஒரு பேட்டி கொடுப்பாரான்னு நிற்கக்கூடிய நிலையும் இன்னைக்கு இருக்குது. அது மாதிரி தான் அரசியல். இப்போ தான் வந்திருக்காரு, உள்ளே வரட்டும். இன்னும் அவருடைய கொள்கை என்ன, நிலைப்பாடு என்ன, என்ன சிந்தனை, என்ன சித்தாந்தம் எதுவுமே இன்னும் அவர் சொல்லலை. கொடிக்கே இன்னும் விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கொடுக்கட்டும், வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். அது மாநாட்டுக்கு அழைக்கட்டும். முதல்ல அவர் முதல்ல அழைக்கட்டும். அழைச்சதுக்கு இப்போ கூட ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு மது ஒழிப்பு. இல்லையா, அவர் வந்து வகுப்புவாத, அதாவது ஜாதி மத அமைப்புகளுக்கு அழைப்பு இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் இத்தனை வருஷமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவருடைய கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்ன சார்? இப்போ டாக்டர் ராமதாஸுடைய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாட்டு இந்திய அரசியல் இதில் வந்து தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. இவரோட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. ஆனால் அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சினா விடுதலை சிறுத்தைகள் என்ன கட்சி? இன்னைக்கு ஏதோ ஒரு அர்ஜுன் ரெட்டி அது மாதிரி ஒருத்தர் சேர்ந்துட்டதுனால அது வந்து தேசிய கட்சியாக மாறிடுச்சா? என்னது? முதல்ல உங்களுடைய நோக்கம் என்ன? பொது சிந்தனையா, சுய சிந்தனையா? பொது அரசியலா, சுய அரசியலா? நீங்கள் பொது அரசியல் செய்பவராக இருந்தால் அத்தனை பேரையும் தமிழகத்தினுடைய எதிர்கால சந்ததிகள் அழியப் போகிறது. தமிழகம் குடிகார மாநிலமாக மாறப்போகிறது. ஆகவே இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. ஜாதி மதங்களை கடந்து தமிழர்களாக அத்தனை பேரும் ஒன்று கூடுங்கள். அந்த மாநாடை நாம் வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம். தமிழகத்தில் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவில் மதுவிலக்கை கொண்டுகிட்டு வருவோம் சொன்னால் உங்களுடைய சிந்தனை பொது சிந்தனை, பொது அரசியல். ஆனால் இது மதவாத கட்சி யாரை சொல்றீங்க? பிஜேபியை சொல்றீங்க. ஜாதிவாதி கட்சி யாரை சொல்றீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை சொல்றீங்க. அப்போ மதவாத அமைப்புகள் வந்து வேற எதுவுமே இல்லையா? இஸ்லாமியில் எத்தனை அமைப்புகள் இருக்கு, கிறிஸ்துவத்தில் எத்தனை அமைப்புகள் இருக்கு, அரசியல் ரீதியான கட்சிகள் இல்லாட்டியும் கூட அமைப்புகள் நிறையா இருக்கு. அதில் இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய கட்சிகளே இருக்கு. காய்தே மில்லத்தை உருவாக்கின முஸ்லீம் லீக் கட்சி என்ன? எந்த காலத்தில் உருவான கட்சி? இந்தியாவுடைய 3வது பெரிய கட்சி சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகாக. ஆக உங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியையும் பிஜேபியையும் விட்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த அழைப்பு என்பது முழுக்க முழுக்க அரசியல்னு நான் சொல்றேன். இது முழுக்க முழுக்க அரசியலுக்காகவே செய்யப்படுகிற ஒரு நாடகம். அப்படி இல்லை, நீங்க யாரை வேணாலும் முன்னிலைப்படுத்திக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஏன் ஒரு காலத்தில் இதே இலங்கையில் 2009க்கு முன்னாடி வரைக்கும் இதே தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளுடைய பேனரில் தலைவர் பிரபாகரனுடைய படம் இல்லாத பேனரே கிடையாது. என்னுடைய சின்ன வயசுலேருந்து நான் சென்னையில் கிட்டத்தட்ட 85லேருந்து நான் இருக்கேன். தலைவர் பிரபாகரனுடைய படம் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகளுடைய பேனரை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் 2009 தலைவருக்கு மரணத்துக்கு பிறகாக இன்றைக்கு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய பேனரில் தலைவர் பிரபாகரனுடைய படம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. இதுதான் நடப்பு அரசியல். இன்றைக்கு ஒரு அரசியல். என்ன அரசியல்? இது உங்களுடைய அரசியல். உங்களுடைய அரசியலுக்காக நீங்க அப்ப ஜாதி மத அமைப்புகளுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நாங்கள்லாம் என்ன பண்றது? இல்லை எங்களுக்கு சமுதாய பொறுப்பு இருக்கக்கூடாது நினைக்கிறீங்களா? ஏன் நான் இந்த மக்கள் அழிகிறத பார்த்து நாங்கள் வேடிக்கை பார்க்க நினைக்கிறீங்களா? எங்களை பிரிக்கிறீங்களா? ஜாதி ரீதியாக சொல்லி எங்க எல்லாரும் தமிழர்களை தனித்தனியாக பிரிக்கிறீங்களா? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய இலக்கு என்ன? என்ன அடைய போறீங்க இதை வச்சு? மற்றவர் எங்களை போன்றவர்களை ஜாதி அமைப்புன்னு சொல்ற நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷமா? இதுக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்லணும். இது என்னைக்கு மட்டுமில்ல, இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் சங்கம், ஒரு ஓய்வு பெற்ற மின்வாரிய தொழிலாளர்கள், ஒரு ஓய்வு பெற்ற கழிவு தொழிலாளர்கள், இப்படி ஒவ்வொரு அமைப்புகளையும் நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க, அவமானப்படுத்திருக்கீங்க. நான் சொல்றேன் குற்றச்சாட்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.